செக்ஷுவல் தாட் வரதுனால நம்ம எல்லாருமே கெட்டவங்களாயிடுவோமா? ரீசெண்டாக ஒருத்தர் என்னோட டிஎம்க்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இப்போலாம் எனக்கு அதிகமான செக்ஷுவல் தாட்லாம் வருது, இதனால என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, இதை பற்றி கண்டென்ட் போட சொல்லி. ஜென்ரலாகவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டானும், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான்னு சொல்லிட்டு ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு. இந்த செக்ஷுவல் தாட்டு, செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஒரு பயல்களால் தான் ஆரம்பிக்கப்படுது. இப்போ இந்த செக்ஷுவல் தாட்லாம் எப்படி நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், இல்லைனா ஒரு பிக்சர்ஸ் பார்த்து வச்சிருப்போம். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த செக்ஷுவல் தாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. இந்த ஒரு டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டோபமைன் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, ரொம்ப டீப்பா போத்தவல்ல, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு முன்ன மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியல அண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், இந்த செக்ஷுவல் தாட்லாம் வரதுனால நம்ம எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஜென்ரலாகவே இந்த செக்ஷுவல் தாட்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்றோம்ல, குறிப்பா இந்த 18, 19 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே வரும். இந்த பழமொழிலாம் சொல்லுவாங்களே, 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இப்போ டீனேஜ்ல நம்ம எப்படி இருக்கோமோ, என்ன கத்துக்கிறோமோ, அதுதான் லைஃப் ஃபுல்லா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பூமர் போடுறோம் போல. இந்த ஒரு செக்ஷுவல் தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க கெட்டவங்க கிடையாது. அந்த நேரத்தில் உங்களோட ஹார்மோன் அந்த இடத்துல வேலை செய்யுது, அவ்வளவுதான். அதனால அதை அப்படியே விட்டுறக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறது, படம் பார்க்கறது. படம்னா இந்த மூவிஸ், வெப் சீரிஸ் பார்க்குறது. குறிப்பாக நீங்கள் தனியாக மட்டும் இருந்துடாதீங்க, உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறது, வெளியில் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், பாய்.